பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க, ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஸோ மைண்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2026 ஷெடியூல் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் இந்த விஷயம் நம்ம பண்ணணும், 1 இயரில் பண்ணணும், இவ்வளோ பணம் சேர்த்து வைக்கணும்னு. நிறைய பேர் வந்து மணி சேவிங்ஸில் எது தெரியும் உங்களுக்கு லேக் ஆகுது, நீங்கள் உங்களுடைய மணியை வந்து டெவலப் பண்ண மாட்டீங்க. அதுதான் ஒரே சம்பளமாக இருக்குது. ஸோ வருஷம் வருஷம் கிடைக்கிற வந்து அதே சம்பளத்தை நம்மளால் கொண்டுட்டு போகணுன்னா கண்டிப்பாக பெருசாக நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது. ஸோ சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ சேர்த்து வைக்க முடியலன்னு கவலைப்படுறவங்க உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஒருத்தர் வேலைக்கு போகிறீங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதே மாதிரி வெல்த்துக்கும் கொடுக்கணும். ஸோ எமர்ஜென்சிக்கு நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய சின்ன சின்ன சேவிங்ஸ் தான். ஸோ இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல்டு ப்ளஸ் வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியே தான் ஆகணும். ஸோ கோல்டு வந்து ஏறிக்கிட்டே போகுது, நாங்கள் எப்படி வாங்குறதுன்னா முடியும் உங்களால். ஸோ பிளான் பண்ணுங்க, கண்டிப்பாக முடியும். ஸோ வாங்க இன்னைக்கு டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா, லாஸ்டா ஒரு 1 இயருக்கு முன்னாடி, ஒரு மோர் தென் 1 இயருக்கு இருக்கும். ஸோ நான் அதில் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். உங்ககிட்ட வந்து ஏற்கனவே பழைய நகைகள் இருந்துச்சுன்னா அதை போய் நீங்கள் பேங்க்ல போய் வச்சு அடமானம் வச்சு வர பணத்தில் திரும்பவும் நகையாக வாங்குங்க. அப்புறம் அந்த பழைய நகையை கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி ஏதோ ஒரு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு சீட்டு போட்டோ கரெக்டாக வட்டியை கட்டி திருப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு இப்போ வரைக்கும் வந்து பயங்கரமான கமெண்ட்ஸில் வந்து போயிட்டு இருக்கு. சிஸ்டர் நீங்கள் அப்போ சொல்லும் போதே நான் வாங்கியிருந்தேன்னா இப்போ வந்து நகை ரேட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஸோ எனக்கு ரொம்ப லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த மாதிரி நகை இருக்கிற நகையை பேங்க்ல போய் வச்சு அதுக்கு வட்டி கட்டி என்னங்க லாபம் கிடைக்கும்னு நிறைய பேர் வந்து கொஸ்டின் மார்க் பண்றீங்க. அதே நேரத்தில் இது வந்து சுத்தமாக வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி அடமானம் வச்சு பண்றது வந்து நல்லது கிடையாது. மாசம் மாசம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் போடலாம். சேதாரம் செய்குலி இல்லாம ஜஸ்ட் ஜிஎஸ்டி மட்டுமே கட்டி நம்ம வந்து நகைகள் எடுக்கிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றீங்க. ஸோ நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருப்பீங்க. ஏன்னா இப்போ நகையோட விலை கிட்டத்தட்ட ஜெட்டு வேகத்துல தான் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இன்னைக்கு 2026 இந்த பிப்ரவரி மந்தோட ரேட் என்ன தெரியுமா, 1 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,420 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ரேட் சொல்ல வரேன். ஸோ டெய்லி சேஞ்ச் ஆகுது. காலையில் ஒரு ரேட் இருக்கு, மத்தியானம் ஒரு ரேட் இருக்கு, சாயந்தரம் ஒரு ரேட் இருக்கு. நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. சம்டைம்ஸ் ஒரு 2000 3000 குறைஞ்சாலும் திரும்பவும் என்ன பண்ணது, பேக் டு த ஃபார்ம் மாதிரி ஏறிக்கிட்டே தான் போகுது. இந்த வீடியோவில் நான் 2 விஷயத்த கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் நகையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் 8 கிராம் வந்து 1,15,000 கிராஸ் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ என்கிட்ட இருக்கிற பழைய நகையை நான் பேங்க்ல போய் வச்சு நகை எடுத்தா எனக்கு லாபமா இல்லையாங்கிறத பற்றி ஷேர் பண்ண போறேன். 2வது நகைச்சீட்டு போடுறதுல உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்குன்னு பாருங்க. வீடியோ ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஆஃப்டர் த வீடியோ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பண்ணுங்க. ஏன்னா நகைங்கிறது பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் சேர்த்து வைக்கணும்னு கிடையாது. இது வந்து ஒரு யூனிவர்சல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இன்னைக்கு எங்கிட்ட நகை இருக்குன்னா நான் வேற கண்ட்ரி போனா கூட அந்த நகையை நான் அப்படியே வித்து நான் சர்வே பண்ண முடியும். அதனாலதான் கோல்டோட வேல்யூ வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடமானம் வச்சு நகை வாங்குறத பத்தி நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல கவர்மெண்ட் பேங்க்ல இருக்கட்டும், இல்லைன்னா பிரைவேட் பேங்க் இருக்கட்டும், இல்லைன்னா நடுவில் இந்த முத்தூர் அந்த மாதிரி ஃபினான்ஸ் பேங்க் இருக்குல்ல அதுவா இருக்கட்டும், நம்ம நகைக்கு வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு பவுன் வந்து 1,15,000 வச்சுக்கோங்களேன். பேங்க்ல போய் அடமானம் வச்சா அதே அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா நார்ம்ஸ் படி பார்த்தா 75% வரைக்கும் அவங்க கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பேங்க்ல போய் வைக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. ஒரு பவுனுக்கு வந்து 65% தான் கொடுப்போம், 70% தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிரைவேட் பேங்க்ஸ்லயும் இருக்கு, கவர்மெண்ட் பேங்க்லயும் இருக்கு. இப்போ பிரைவேட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பவுன் வந்து இன்னைக்கு 1,00,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்க வந்து 70,000 தான் கொடுப்போம் அப்படின்னா, கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு 71,000 72,000 உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2,000 3,000 டிஃபரன்ஸ் தான் வருதே தவிர பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. வட்டி விகிதமும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1,00,000 ரூபாய்க்கு வந்து நீங்க நகை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து நீங்க 15,000 18,000 வரைக்கும் கட்டுவீங்க. இது வந்து ஒரு பேங்கை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். கவர்மெண்ட் பேங்க்ல, பிரைவேட்டு, முத்தூட்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு அதை மட்டும் நான் விசாரிக்கல. ஒரு ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்ஸ்லையும் கவர்மெண்ட் பேங்க்ல பொறுத்த வரைக்கும் 1,00,000க்கு சொல்றேன், 15,000 18,000 உங்களுக்கு வட்டி விகிதம் வரும் வருஷ கணக்குப்படி பார்த்தா. புரியுதுங்களா? ஸோ இதில் நிறைய டேலி இருக்கு, கால்குலேஷன்ஸ் இருக்கு. தேவைப்பட்டா சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ்ல முடிஞ்சா நான் டீட்டெயிலாக கால்குலேட் பண்ணி சொல்றேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 5,00,000 ரூபாய்க்கு நான் கொண்டு போய் என் நகை எல்லாம் போய் வைக்கிறேன். சரிங்களா? 5,00,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா
இன்னைக்கு தேதிக்கு 5 லட்சத்துக்கு 5 பவுனெல்லாம் எடுக்கவே முடியாது சரிங்களா. ஏன்னா சேதாரம் செய்கூலி அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க கட்டணும், ஜிஎஸ்டி வந்து நீங்க கட்டணும். அது போக நானே சொல்லிட்டேன் வட்டிங்கிறது எவ்வளோ வருதுன்னு. 5 லட்சத்துக்குன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மோர் தென் 60,000க்கு மேல வட்டியே வருஷத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க 5 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுன் நகை தாராளமாக எடுக்கலாம். 3லேருந்து 3.5 பவுன் வரைக்கும் உங்களால நகை எடுக்க முடியும். இதுக்கு வந்து நீங்க ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதா அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா என்கிட்ட கையில காசே இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, என்கிட்ட கையில காசு கிடையாது. என் ஹஸ்பண்ட் பார்க்குற வேலைக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ எனக்கும் வந்து வேற எந்த வேலையும் இல்லை. அப்படி நான் வேலைக்கு போறதா இருந்தாலும் நான் லோனை கட்டுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டு லோனை கட்டுறாரு, கார் லோன் கட்டுறாரு, பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். ஸோ இப்போதைக்கு வந்து என்கிட்ட அடிஷ்னலாக என்கிட்ட கையில் ஒரு 2000லேருந்து 5000 எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க இந்த கோல்டை போய் அடகு வச்சு அதில் வந்து நீங்கள் நகை எடுக்கிறதுங்கிறது நல்ல பிளான் கிடையாது. ஏன்னா அதை உங்களால் திருப்புறதுக்கு உண்டான சோர்சஸ் உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா பேங்க்ல கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி நீங்கள் அந்த நகை என்ன பண்ணணும், எடுத்து மீட்டு வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விஷயமா இருக்குது. அது இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கோல்டோட விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட பணம் இருக்குது, மாதம் மாதம் என்கிட்ட ஒரு 3000லேருந்து 5000 ரூபாய் இல்லை அதுக்கு கூடவே என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் மாதம் மாதம் கூட ஒரு 5000 கொண்டு போய் பேங்க்கில் போய் கட்டலாம். இல்லைன்னா நான் என்ன மாதிரி பண்ணுவேன்னா நான் ஒரு சீட்டு போட்டுருவேன். ஒரு 5 லட்ச ரூபாய் சாரி ஒரு 1 லட்ச ரூபாய் சீட்டு என்னால் போட முடியும். ஒரு 5000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஸோ டக்குன்னு நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 20 மந்த்ஸ் தானே சீட்டு போடுவோம் மோஸ்ட்லி. ஸோ டக்குன்னு ஒரு 10வது மாதமோ ஒரு 9வது மாதமோ அந்த அமௌண்ட் எடுத்து அந்த வட்டியாவது நான் கட்டி விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி என்னால் சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், நகையை தாராளமாக வச்சு அதையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கலாம். அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு 2026ல் நான் வந்து நகை போய் வச்சு வாங்குறேன், ஆனால் நான் வந்து பேங்க் வந்து வட்டி கட்டுறேன், அப்புறம் சேதார செய்கூலி என்ன பண்ணாலும் அடுத்த ஒரு 5 வருஷத்துல எனக்கு அது ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா பின்னாடி போய் பாருங்க 2020ல் இந்த மாதிரி நகையை நான் போய் பேங்க்ல வச்சுட்டு நான் வந்து நகை எடுத்துருக்கிறவங்க இப்போ வந்து ரொம்ப ரொம்ப லக்கி. நல்லா யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி போகலன்னா கூட ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருந்தா கூட ரொம்பவே அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ நஷ்டம்னு தங்கத்தை வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2028 29 வரைக்கும் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி டக்குன்னு 1 லட்ச ரூபாய்க்குள்ள வருமானது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு வராது. ஆஃப்டர் 2028 2029க்கு அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டேபிளா கொஞ்சம் காலங்கள் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ரொம்ப குறைஞ்சு நிற்கும்லாம் கிடையவே கிடையாது. ஸோ தாராளமா என்னால் ரீபே பண்ண முடியும், மாசம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தங்கத்தை போய் அடகு வச்சு தங்கம் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி, எங்க வீட்டில் வந்து அடகு வைக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை எனக்கும் வந்து பயமா இருக்கு, ஸோ அது வந்து அடமானத்தை மீட்ட முடியாம தங்கம் முழுகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், நகைச்சீட்டுல சேர்ந்துக்கலாம். ஸோ நிறைய நகை கடைகள்ல வந்து நகைச்சீட்டுகள் இருக்கு. குறைஞ்சது 1000 ரூபாயில இருந்து மேக்சிமம் லட்சக்கணக்கில் கூட நீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அதில் மாசம் மாசம் உங்களோட பணத்தை கட்டிட்டே வந்தீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவா இருக்குமோ அது உங்களுக்கு கிராம்ஸா ஆட் ஆயிடும். இப்போ நானே இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி தங்கமயில வந்து நகைச்சீட்டு போட்டிருக்கேன், லலிதால 2 நகைச்சீட்டு போட்டுட்டு இருக்கேன், என்எஸ்கேலையும் ஒரு நகைச்சீட்டு போட்டிருக்கேன். இன்னும் இது எல்லாமே முடியல. லலிதால சாரி தங்கமயில மட்டும் முடிஞ்சிச்சு. அதுக்கு நான் வந்து ஒரு ரிங் வாங்கி ஒரு செய்முறைக்காக செஞ்சுட்டேன். மற்றபடி மீதி இருக்கிற இன்னும் 3 சீட்டுகளும் முடியல. முடியும் போது சொல்றேன் அது எந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட்டா இருந்துச்சுன்னு. இதுல வந்து நமக்கு சேதாரம் செய்கூலி கிடையாது. சரிங்களா? ஜிஎஸ்டி ஆனால் கண்டிப்பா 3% நம்ம எவ்வளோ 10 லட்ச ரூபாய்க்கு நகை எடுக்கிறோம்னா கண்டிப்பா அதுல என்ன பண்ணணும், 3% நம்ம கட்டி தான் ஆகணும். அதாவது 1 லட்சத்துக்கு 3000 ரூபாய் நம்ம வரி கொடுத்து தான் ஆகணும். அது போக வந்து நமக்கு எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். ஆனா இதுல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த மாசம் நகை விலை கம்மி, அப்ப நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டுறேன்னா அதுக்கு ஒரு கிராம் ஆட் ஆகும். இதே இது ஒரு 5 மாசம் கழிச்சு நகை விலை டக்குன்னு கூட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வந்து நான் அதே 10,000 தான் கொடுப்பேன். ஆனா அன்னைக்கு வந்து அதே சேம் கிராம் எனக்கு ஆட் ஆகாது. கிராம் வந்து கொஞ்சம் குறையும். பட் இது ரொம்ப சேஃபர் சைடா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. புரியுதுங்களா? எனக்கு பெரிய லாபம் வேண்டாம், ஆனா தங்கத்தை நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சைடை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணுங்க. இதுல இருக்கிற பெனிஃபிட் வந்து சேதாரம் செய்கூலி கிடையாதுங்கிறது. ஸோ இப்போ நான் வந்து 2 விஷயத்த சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நானா இருக்கிறேன்னா கண்டிப்பா தங்கத்தை அடகு வச்சு தங்கம் வாங்குவேன். ஏன்னா எனக்கு மந்த்லி எனக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதை நான் தாராளமா கொடுத்துருவேன். கொடுக்க முடியாதவங்க நகைச்சீட்டு போட்டுக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன். தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளாம் தங்கத்தை வாங்க முடியாத நிலைமை வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறீங்க. பயப்படாதீங்க. 10 பவுன் வாங்க வேண்டிய இடத்துல 5 பவுன் நம்ம வாங்க போறோம்.
கரெக்ட்டுங்களா? மதிப்புங்கிறது கூடுதல் ஆயிட்டு தானே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா லைட் வெயிட் ஜுவல்லரி இப்போ நிறைய வந்துருச்சு. ஒரு 10 பவுனுக்கு நகை எடுத்தா கூட நமக்கு வந்து நெக்லஸ், மிடில் ஹாரம், லாங் ஹாரம் எல்லாமே நம்ம செட்டாவே கிடைக்குதுங்கும் போது அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறைவா இருக்கும். பணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்களாம் நிறைய எடுத்துருவாங்க. ஆனா நமக்கு வந்து நகைங்கிறது கண்டிப்பா ஒரு தேவையா இருக்குன்னு சொல்ல வரேன். மித்த நாடுகளெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க தங்கங்கிறது தேவையே இல்லை. அங்க எல்லாமே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அவங்க ஃபுட்டுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் நம்ம நல்ல துணி போடலனா கூட பரவாயில்ல, நம்ம காதுல, கையில, மூக்குல எல்லாம் கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ப்ரெஷர் நமக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகாதீங்க. தங்கத்தை சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்காக அதை அவாய்ட் பண்றது முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி வந்திருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் மேட்ரு இது எல்லாமே வந்து ஒரே வீடியோ நம்மளால சொல்ல முடியாது. வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ உங்களுக்கு கால்குலேஷனோட வேணும்னா நீங்க எனக்கு கமெண்ட் கீழே பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயில்டா நான் ஒரு நோட் புக்ல கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஓகேவா இருக்குங்கிறத சொல்றேன். சரியா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான விஷயத்துல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. பாய்.